இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. நாடு முழுவதுமே உற்சாகத்தோடு தீபாவளி பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம். இந்த நிலைமையில பஞ்சாப் மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகால பண்டிகை காலத்துல இனிப்புகளையும் வாழ்த்துக்களையும் 2 நாட்டு வீரர்களுமே பகிர்ந்து கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வழக்கமான ஒண்ணு. ஆனா இந்த ஆண்டு இந்திய தரப்புல இருந்து பாகிஸ்தானுக்கு இனிப்புகள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கு. 2 நாடுகளுக்கு இடையே பதட்டம் உச்சத்தை அடைஞ்சிருக்கிற இந்த நிலையில பாகிஸ்தானுடைய எல்லையில தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால தீபாவளிக்கு பாகிஸ்தான் வீரர்களுக்கு இனிப்பு வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. வழக்கமா ரம்ஜான் உள்ளிட்ட முஸ்லிம் பண்டிகைகளின் போதும் தீபாவளி உள்ளிட்ட இந்திய பண்டிகைகளின் போதும் 2 நாட்டு சுதந்திர தினத்தின் போதும் அட்டாரி வாகா எல்லையில இனிப்புகள் பரிமாறிக்கொள்ளப்படுவது வழக்கம்தான். கடந்த 3 ஆண்டுகளாகவே 2 நாடுகளுக்கும் இடையே இனிப்புகள் பரிமாறிக்கொள்ளுவது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த சூழ்நிலையில தீபாவளியை கொண்டாடும் விதமா நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஐநா தலைமையக கட்டடத்தின் மீது தீப விளக்குகளோடு ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகள் ஒளியா விழுகிற மாதிரியான அலங்காரமும் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒளி அலங்காரம் தீபாவளியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை மிக பெருமையோடு இந்திய தூதர் சையது அக்பருதீன் மகிழ்ச்சியோட தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பண்டிகை காலங்கள்ல இந்த மாதிரி நாடுகள் முழுமைக்கும் ஒற்றுமையா இருந்தாதான் ரொம்பவே சந்தோஷம் பெருக்கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.